கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவம். அதை பற்றி சில காரியங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 5:17 அநீதி எல்லாம் பாவம்தான் இருக்குது. அப்போது ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம செய்கிற எந்த காரியத்துக்கும் பலன் இல்லாமல் கிடையாது. நம்ம செய்கிற நன்மையெல்லாம் தெய்வ சமூகத்துக்கு போகும். அதே போல் நம்ம செய்கிற பாவமும் தெய்வ சமூகத்துக்கு போகும். அப்போ பாவம் அங்கே போகும்போது பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்குது. அப்போது எங்கள் ஊரில் நாங்கள் சின்ன பிள்ளையில் ஒரு அக்கா, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய அக்கா தான், ஆனால் களவு. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஊர் கொஞ்சம் தள்ளி அங்கேருந்து இங்கே ஒரு வீட்டில் ஆள் இல்லாத எந்த வீட்லையாவது நைஸாக போய் நெல் களவாண்டுட்டு போவாங்க. அப்போல்லாம் குளிக்கையில் நெல் போட்டிருக்கோம்ல, அப்போ அதை அந்த அடியில் ஒரு தட்டு போல் வச்சு அடைச்சிருக்கோம். அதை லேசாக நகட்டுனா அதுக்குள்ளே உள்ள நெல் கொஞ்சம் வெளியே வரும், பெட்டியில் அள்ளிட்டு போயிடுறது. இதே போல் ஒரு வீட்டில் அள்ளிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்காரங்க வந்தோடனே இது சிரட்டையை வச்சாக்க அப்படி தோண்டிகிட்டு இருந்தது. அதுக்கு அந்த அக்கா கையிலேருந்து சிரட்டையை வாங்கி மண்டையில் 5-6 அடி அடிச்சு போட்டாங்க. தலையிலேருந்து ரத்தம் வழியே இது வீட்டுக்கு அழுதுகிட்டே போயிருக்கு. இப்போ யார் என்ன செய்ய முடியும், அது செய்த களவு, அதனால் அவங்க அடி விடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு அப்படி விட்டாங்க. அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்லேயோ ஒரு மரணமோ சேதமோ உண்டாகும். அப்போது அடி வாங்கி ஒருத்தனை என்னவோ ஒரு குற்றம் செய்தானா அடித்து போட்டாங்க. அடித்ததில் மண்டையில் நல்லா அடிபட்டிருக்கும் போல். பிறகு பார்த்தா தலைவலின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போயிருக்கான். தலையில் அந்த புண்ணு போல் வந்திருக்கு. அதை தோண்டி பார்த்தா மண்டை நிறைய புழு அப்படி. அப்போ அந்த மாதிரி ஒரு குற்றம் செய்தால் அதுக்குள்ளே அடி வாங்கினா இந்த மாதிரியும் வரும், தண்டனை வரும். என்சிசி எல்லாம் சேரவங்க, என்சிசி போலீஸ் எல்லாம் சேரவங்க, அந்த ட்ரைனிங் நேரம் ஏதாவது குற்றம் செய்தால் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அப்போ சில இடங்களில் என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா, துப்பாக்கியை தூக்கி 2 கையிலையும் தூக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு கிரவுண்டை சுற்றி ஓடணும், அப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்க. அதுபோல் அந்த பாவம் செய்தால், ஒரு குற்றம் செய்தால் அந்த உலகத்திலே எல்லாத்துக்கும் ஒரு தண்டனை இருக்குது. அப்போ சில நாடுகள் ரொம்ப குற்றங்கள் இல்லாத நாடுகளும் இருக்குது. பொதுவாக அரபு நாடுகள்லாம் திருடுனா கையை வெட்டிடுவாங்க, ரொம்ப பெரிய குற்றம் செய்தால் தலை வெட்டிடுவாங்க. அது அந்த விசாரணை அவ்வளோதான். நம்ம நாட்டை போல் 10 வருஷம் 15 வருஷம் அப்படியெல்லாம் கிடையாது. 1 வாரம் இல்லாட்டா மிஞ்சி போனால் 1 மாதம். அதுக்குள்ளே செய்த குற்றத்துக்கு தண்டனை ஏகதேசம் எல்லா நாடுகள்லையும் அப்படி தான், உடனே கிடச்சாகும். அப்போ 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம்னு இருக்குது. அப்போ 10 கற்பனையை மீறினா பாவம். அதை இன்னொரு சாப்டரில் போட்டிருக்கேன். அப்போ அந்த 10 கற்பனைக்கு பின்னாலேயும் சில காரியங்கள் ஆண்டவர் சொல்லார். அதெல்லாம் செய்யாதுங்க, இதெல்லாம் செய்யுங்க, இது செய்தால் குற்றம், இது செய்தால் பாவம் அப்படின்ட்டு சொல்லார். அப்போ ஒருவன் செய்கிற பாவம், நம்ம செய்கிற பாவம் அது எங்கே இருக்கும்? ஆதியாகமம் 4:7 பாவம் வாசல் படியில் படுத்திருக்கும் அப்படின்ட்டுருக்கு. யோபு 20:11 அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனுடைய கூட மண்ணிலே படுத்துக்கொள்ளுன்ருக்கு. அப்போ அந்த பாவம் எங்கே இருக்கும்? வாசல் படியிலையும் படுத்திருக்கும், எலும்புக்குள்ளேயும் இருந்து மண்ணுக்குள்ளே. இப்போ ஒரு ஆள் இறந்தால் அவங்க கூட போயிடுமா. அப்போ 1 தீமோத்தேயு 5:24 சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் அப்படின்ட்டுருக்கு. என்னாகமம் 32:23 பாவம் தொடர்ந்து பிடிக்கும் அப்படின்ட்டுருக்கு. அப்போ எதுக்கு? பாவத்துக்குள்ள பலனை தரதுக்கு வேண்டிதான் அது அப்படி தொடர்ந்து பிடிக்கும். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்ம ஒரு பாவம் செய்தால் அதுக்கு சம்பளம் மரணம் தான். மன்னிப்பு வாங்காமல் இருந்தால் மரணம்னா 2ஆம் மரணம். இந்த உலகத்தில் ஒருவேளை ஜீவிக்க கொஞ்சம் நாட்கள் கூட ஆயுசு இருந்தாலும் 2ஆம் மரணத்துக்கு தப்ப முடியாது அப்படிப்பட்டவங்க. அப்போ அது எப்போ மரணம் வரும்? யாக்கோபு 1:15 பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ ஒரு வயலில் பயிர் போடுவோம், நல்லா விளைஞ்ச பிறகு தான் அறுப்போம். அப்போ அதுக்கு முழு பலன், அது இந்த முழுசாக அது இந்த பலன் தரக்கு திராணி ஆயிட்டு அதுக்கு பிறகு அறுப்போம். அதுபோல் காய்கறி என்ன போட்டாலும் நல்ல ஓரளவுக்கு விளைஞ்சு அந்த பருவத்துக்கு விளைஞ்ச பிறகு தான் நம்ம அதை எடுக்கிறது. அதுபோல் துணி தைக்கிறவங்க துண்டாக வெட்டி அதை கரெக்டாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயின் பண்ணால் தான் போடுக மாதிரி உள்ள ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். அப்போ தான் அதை போட முடியும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் சரியாக ஜாயின் பண்ணால் தான் அதை உபயோகிக்க முடியும். இது எதுக்குன்னா, பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஒரு தொழில் செய்யும்போது அதை நம்ம என்ன செய்வோம்? பூரணமாக தான் செய்வோம். அதே போல் தான் பாவமும் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும்.
பிறப்பிக்கும். நினிவேன் பாவம் தேவ சமூகத்தில் எட்டுனது அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் தேவன் வந்து இறங்கினார். 1 சாமுவேல் 2:17 அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாக இருந்தது அப்படின்ட்டு இருக்கு. பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ இவங்க பாவம் யார்? ஏலிக்க மக்கள் மாறு. அவங்களுக்கு பாவம் தேவ சமூகத்தில் மிகவும் பெரிதாக இருந்ததுன்னு இருக்கு. இப்போ பெலிஸ்தரோடு யுத்தம் வருது. அப்போ இவங்க உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அதில் இவங்க தோத்துறாங்க. உடன்படிக்கை பெட்டியை அவங்க பிடிச்சு கொண்டு போகிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி இவங்க சாகுறாங்க. அவங்க வந்து 2 பிள்ளைகளும் சாகும், ஒரே நாளில் சாகும். அதே ஏலிக்கு வரக்கூடிய தண்டனை அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார். அதே போல் நடக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனாலும் எசேக்கியேல் 33:11 கர்த்தர் துன்மார்க்கருடைய மரணத்தை நான் விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், பிழைத்தால் நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லாரு? நீ பாவம் செய்து சாகாத, நீ மனம் திரும்பி வா, நான் உனக்கு மன்னிப்பு தரேன், நீ எனக்கு சமூகத்தில் வா. அப்போ எந்த பாவையும் ஆண்டவர் நேசிக்கார். அவங்க வந்து பரிசுத்தமாக ஜீவிச்சு அவருக்கு முன்னால் தான் போக முடியும். நம்ம நித்திய ஜீவன்னா அவருக்கு முன்னால் தான். அப்போ என் முன்னாலே நீங்கள் வாங்க, உங்கள் பாவத்தை விட்டுட்டு என் முன்னால் வாங்கன்னு தான் அவர் சொல்லார். அப்போ அந்த மாதிரி இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லார். பிழைத்தால் நித்திய ஜீவன். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிள் இந்த நித்திய ஜீவனை நம்ம வாங்கணும்னா தினமும் பைபிள் வாசிக்கணும். ஆதியாமத்துலேருந்து கடைசி வரை வாசிக்கணும், வெளிப்படுத்தல் வரை வாசிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாசிக்கணும். நம்ம வயசு எத்தனையோ அத்தனை தடவை நம்ம பைபிள் வாசித்து முடிச்சிருக்கணும் நம்ம ஆயுசில். அது நல்லது. அது எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. பைபிள் வந்து திடீர்னு ஒன்றும் வாசிக்க முடியாது, ஒன்றும் புரியாது, என்னவோ கஷ்டம் போல் இருக்கும். ஆனால் வாசிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதை கீழே போட மனசு இருக்காது. அதை திருப்பி நல்லா படிக்க தான் மனசு வராது போல். நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும். நமக்கு வேண்டி மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு வேண்டியும் ஜெபம் பண்ணணும். நம்ம தேசத்துக்கு வேண்டி, தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டி, அதிகாரிகளுக்கு வேண்டி, நம்ம அப்பா அம்மா, நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியவங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் வேண்டி நம்ம ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபம் பண்ணி நற்கிரியை செய்யணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். எந்த விதத்தில் அவங்க கூட ஒரு இடத்துக்கு போகணுமா, ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணுமா, ஏதாவது அவசரத்துக்கு ஒரு ஆள் இப்போ வந்து கடன் கொடுத்தாலும் ஒன்றும் திருப்பி வராது. அதனால நம்ம இவ்வளோ ரூபா போனால் பிரச்சனை இல்லைன்னு உண்டுன்னா அவ்வளோ ரூபா ஒரு ஆளுக்கு கொடுக்க முடியும்னா கொடுத்து ஒரு உதவி செய்யுங்க, அது நல்லது. அந்த மாதிரி செய்யணும். அப்போ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் பிரியமாக ஜீவிக்கணும், ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கணும், மற்ற ஜனங்கள் மேலே அன்பாக இருக்கணும். அப்படிலாம் இருக்குமோ ஆண்டவர் வந்து நமக்கு நித்திய ஜீவனை தருவார். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். பைபிள்.